உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், இதை பாருங்கள். அந்த மலையை பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த மலையில் பல வகையான ஆடு மாடு மேய். சரிங்களா? நல்லா பாருங்கள் மக்களே, எவ்வளோ மலை இருக்குண்டு பார்த்தீங்களா? இந்த மலை நல்லா பாருங்கள். பார்த்தீங்களா மக்களே? நல்லா பாருங்கள், மலையை பாருங்கள். இருக்கா? இது பூரா மலை தான். பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ மலை இருக்குன்னு பார்த்தீங்களா? இதில் இருக்க பொருள் ஆடு மாடு மேய்ஞ்சா விவசாயத்துக்கு உணவாகும், அடுத்து மனிதர்களுக்கு உணவாகும், விவசாயத்துக்கு உரமாகும், மனிதனுக்கு உணவாகும்ல. பார்த்தீங்களா? அடுத்து மனிதனுக்கு ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு பணம். வருஷத்துக்கு 12 ஆடு மேய்ச்சா 12 மாதம் சம்பளம் சார். 12 மாடு மேய்ச்சா 12 மாதம் சம்பளம் சார். பார்த்தீங்களா சார்? எவ்வளோ மக்களை பார்த்தீங்களா? எவ்வளோ மலை இருக்கு? இவ்வளோ மலையில் 12 ஆடு மேய்ச்சா ஒரு மனிதனுக்கு 12 மாதம் சம்பளம். 12 மாடு மேய்ச்சா மனிதனுக்கு ஒரு மாதம் 12 மாதம் சம்பளம். மனிதர்கள் உலக மக்கள் இந்த பைக்காரங்க வந்து உழப்புறாங்க. என்ன மக்களே பாருங்கள், மக்களே மலையை பாருங்கள். இவ்வளோ மலை இருக்குல்ல. ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் 12 மாதம் சம்பளம் உருவாகுது. 12 ஆடு வளர்த்தா 12 மாடு வளர்த்தா வருஷத்துக்கு. சரிங்களா? எல்லா பேரும் ஒரே மாதிரி சம்பளம் வாங்குறீங்களா? ஒரு ஆள் கம்மியாக வாங்குறீங்க, ஒரு ஆள் நிறையா வாங்குறீங்களா? அந்த மாதிரி மாடு வளர்த்தா அதிகம் சம்பளம் கிடைக்கும், ஆடு வளர்த்தா கம்மியாக சம்பளம் கிடைக்கும். பார்த்தீங்களா? ஒன்று 12 மாதம் சம்பளம் கிடைக்குது, அடுத்து விவசாயத்துக்கு உரமாகுது, அடுத்து பால், அடுத்து மனிதனுக்கு கறி. எவ்வளோ நன்மை இருக்குது இந்த மலையில். மனிதனுக்கு தானே சார் இந்த பூமி. சொல்லுங்கள் மக்களை. இறந்த மனிதனுக்கு தாஜ்மஹால் கட்டி வைக்கிறது, கோயில் கட்டி வைக்கிறது, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இல்லையா? உயிரோட மனிதன், உயிரோடு வாழ்கிற மனிதனை வாழ வர்றதில்ல. இறந்த பின்னாடி கோடிக்கணக்கில் நீங்கள் செலவைக்க, கோயில் கட்ட, இது என்ன சார் நியாயம்? நீதிபதி அவர்களே,